எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 21 ஜனவரி 2026 துவங்கி 25 ஜனவரி 2026 வரை அற்புதமாக உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் நிலைக்கும் அதிபதியாக வருவார். ஆகையினால் எப்படியோ ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் நிகழ்த்த வேண்டும் என்றால், அரசு சார்ந்த அனுகூலங்களை பெற வேண்டும் என்றால், இந்த வாரத்திலே சற்று நல்ல ஆலோசனையோடு செய்யும்போது எதிலுமே ஒரு வெற்றி என்பது இருக்கும். உங்களுடைய மனநிலைதான், அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஏதேனும் ஒன்று செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திரனானவர் ராகுவோடு இணைந்து செயல்படுவது. ஆகையினால் படபடப்பு சிந்தனை அல்லது ஏதோ ஒன்று, இதை செய்தால் வெற்றி வந்துவிடும், அதை செய்தால் வெற்றி வந்துவிடும் என்று யாரோ காட்டிய வழியிலே நீங்கள் நடப்பது என்பது தவறான வழியாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால்தான் காமத்திரிகோண மயக்கம் என்று தலைப்பில் தந்திருப்பேன். ஆனால் சாதித்து சரித்திரம் படைக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் நிகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையிலே குரு பகவான் இருக்கிறார் என்றாலும் கூட 2ஆம் இடத்திலே பார்வை பலம். ஆகையினால் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து உங்களுக்கு நேர்மையாக வரவேண்டிய விஷயங்களிலிருந்து தனலாபத்தை தந்து விடுவதற்கு அற்புதமான வழிகள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல அற்புதமான கிரக கூட்டணி. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 11ஆம் இடத்து அதிபதி புதன் இணைந்து மகாலட்சுமி யோகத்தை அங்கு ஏற்படுத்தும் போது முயற்சிகளிலே வெற்றி என்பது இருக்கும். ஆனால் இங்கு என்னவென்றால், நீங்கள் நினைத்ததுதான் சரி என்று நினைத்து ஏதோ ஒன்றை செய்து அதிலே சிக்கலிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விரயம் என்றாலும் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு, எந்த ஒரு செலவு என்றாலும் சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் யோசித்து செயல்படும் போது வெற்றி. செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த இணைவு 3ஆம் இடத்துல என்பது மிக மிக அற்புதமான அதிக அளவிலே நன்மைகளை தரக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகத்தை தருகிறது. அது மட்டுமல்லாமல் முக்கிய நபர்களுடைய அந்த நட்பு உதவி எல்லாம் சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் பிரச்சனைகள் எல்லாம் அகன்று இதுவரை கடந்த 10-13 ஆண்டு கால பிரச்சனைகளிலிருந்து அதிலிருந்து விலகி வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரக்கூடியதாய் இருக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்துல, குரு அஷ்டம நிலையில இருந்தாலும் கூட ஒருவரோடு ஒருவர் அந்த கேந்திரம் பெறுவது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ர குருவோடு ஒரு கேந்திர அமைப்பு என்பது இது ஒரு அற்புதமான ஒரு யோகம். ஒரு அருளை தரும், ஒரு தைரியத்தை, தன்னம்பிக்கை தரும். ஏதேனும் ஒரு முயற்சி எடுத்து சாதுரியமாக பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தரும். அது மட்டுமல்லாமல் சூரியன் புதன் இணைவு என்பது ஒரு செயல் செய்யும் விதத்தை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்துவிடக்கூடிய கிரகநிலை. இந்த நாட்கள் முழுவதுமாகவே நிபுண யோகம் இருக்கிறது. ஆனால் வேலையை நீங்கள் முயற்சி செய்து, ஒரு வேலையை எடுத்து முயற்சி செய்து பிசிக்கல் ஒர்க் அல்லது மென்டல் ஒர்க் அதிலே செய்ய வேண்டும். இல்லை என்றால் சோம்பேறித்தனமாக கிடந்தீர்கள் என்றால் சந்திரன் தரக்கூடிய அந்த கேம துரும யோகத்தினுடைய அந்த நற்பலன்கள் அல்லாத ஒரு விஷயத்திற்கு சென்று விடுவீர்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று படபடப்போடும் செய்யக்கூடாது. அல்லது சோம்பேறித்தனமாக ஒரு வேலையை செய்யாமலும் விட்டுவிடக்கூடாது. காரணம் என்னவென்றால், சந்திரனுக்கு முன் பின் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கும்போது 12ஆம் இடத்திலே, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4லே ராகு இருப்பார். 5லே சந்திரனோடு சனி இணைகிறார். இப்போது மனதிலே ஒரு மயக்கம், கலக்கம், யாரேனும் ஏதேனும் சொன்னார்கள் என்றால் வசீகரிக்கக்கூடிய வலை வீசினார்கள் என்றால் அது சிக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் அவர்கள் உங்களுக்கு ஒரு வேலை செய்து தருவார்கள் என்று பொறுமையாக கிடப்பது என்பது கிடந்த இடத்திலேயே இருக்க வேண்டியதுதான். போட்ட பொருள் போட்ட இடத்திலே இருக்கும், முன்னேற்றம் இருக்காது. ஆகையினால் செயல்பட வேண்டும். மேலும் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலத்திலே செயல்பட்டீர்கள் என்றால் அற்புதமான அதிர்ஷ்டத்தை, அதாவது இதுவரை இல்லாத ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு, தந்தை வழியிலே அனுகூலங்கள், தந்தை வழியிலே ஏதேனும் பூர்வீக சொத்து வராமல் இருக்கிறது என்றால் அதில் முயற்சி செய்தால் அதிலே ஒரு வெற்றி என்று இப்படி பல விஷயங்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அற்புத யோகம் ஒன்று. இந்த 2 முக்கிய நிகழ்வு என்றால் 2 அல்ல 3 சனி பகவானோடு சந்திரன் இணைவது. வெள்ளி
சனி ஞாயிறு 23, 24, 25 ஜனவரியில சனிச்சந்திரன் இணைவு பிரபராஜ்ய யோகம், புனர்ப்பு யோகம். அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து ககல யோகத்தையும் சனி பகவான் குருவோடு இணைந்து, சந்திரன் குருவோடு இணைந்து கஜகேசரி யோகத்தையும் தருகிறது. ஆகையினால் உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக நல்லது வேண்டும் என்றால், அந்த கல்வி முயற்சி நல்லதாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு திருமண வரமெல்லாம் சரியாக அமைந்து திருமண வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்றால், இப்போது இந்த கேம துர்மத்தினுடைய அந்த கெட்ட விஷயங்கள், அதாவது மனதை எங்கேயோ வைத்திருப்பதை விட்டுவிட்டு நல்லவை வாழ் வைத்து வெற்றிக்கான வழிகளை தேடும்போது வெற்றி. நவாச யோகங்களிலே சூலயோகத்தினுடைய தாக்கம் இல்லாமல், ஏனென்றால் சூலயோகம் என்றால் எல்லா கிரகங்களும் 3 ராசியில் அடங்கும் போது மனிதனுக்கு பொதுவிலே ஒரு சோம்பேறித்தனம் வரும். அதிலிருந்து வெளிவர வேண்டும். ஆகையினால் யோகா தியானம் செய்வது, சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுவது, செவ்வாய்க்கிழமைகளிலே நிச்சயமாக வழிபாடு என்பது முருகன் வழிபாடு. தினந்தோறும் அதிகாலையில எழுந்ததும் விநாயகனை வழிபடுவது, சூரியனுக்கான அர்க்கியம் செய்வது, இவையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரும், தன்னம்பிக்கையை உயர்த்தும். அது மட்டுமல்லாமல் இதனால் இருந்து வந்த தேவையற்ற நிலை, அதாவது தேவையற்ற நிலை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருந்த விஷயத்திலிருந்து இந்த ராசிநாதன் இருக்கக்கூடிய அந்த அற்புத நிலை, அதன் காரணமாக வெற்றி. பண விஷயத்தில இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் தீரும். விசாகம் 4ஆம் பாதத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ மறைபொருள் இதுவரை வராத ஒரு விஷயத்தை முயற்சி செய்தால் அதை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை அதிகரிக்கும். இருந்த பிரச்சனைகளிலிருந்து விலகி ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். தொடர் முயற்சியிலே வெற்றியெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு விடாமுயற்சி என்பது விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும். ஆனால் நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு நடப்பது என்பது மிக முக்கியம். அந்த ஆலோசனையின் மூலமாக செய்தீர்கள் என்றால் கிடைக்கக்கூடிய பொருள் மதிப்பு, தன லாபம் என்பது மிக பெரிதாக இருக்கும். ஆகையினால் வெற்றிக்கான வாரமாக இருக்கிறது. எந்த விதமான ஆசை மோக வலைக்குள் சிக்காதீர்கள், எதற்கும் மயங்காதீர்கள். வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயம் வருவதற்கான அனைத்து வகைகளிலும் ஏற்ற நாளாக இந்த நாட்கள் அமைகிறது. அடுத்து புதன்கிழமை தை 7 ஜனவரி 21 2:47 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. அவிட்ட நட்சத்திரம் 1:58 PM வரை, பிறகு சதயம். பகல் 1:58 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். எதிபாத ஸ்ரார்த்தம். பகல் 2 மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்ய தடை இல்லை. அடுத்தது வியாழக்கிழமை தை 8 ஜனவரி 22 2:28 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. சதயம் நட்சத்திரம் 2:26 PM வரை, பிறகு பூரட்டாதி. மதியம் 2:26 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். தனிய நாள், சுபகாரியங்கள் செய்ய கூடாத நாளாக அமைகிறது. பகல் 3 மணி வரை செய்யக்கூடாது, அதன் பின்னர் செய்யலாம். மாத சதுர்த்தி, தில சதுர்த்தி. எள் அன்னம் செய்து இன்று இறைவனை வழிபட்டு நீங்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள். நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள். வரகுந்த ஜெயந்தி. வரகுந்த என்றால் அது ஒரு பூ, உங்களுக்கு தெரிந்த மல்லிகை பூ. ஆகையினால் வரகுந்த சதுர்த்தி, மல்லிகை வைத்து இறைவனை வேண்டுவது, விநாயகர், பெருமாள், உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டுவதன் மூலமாக நல் அருள் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது வெள்ளிக்கிழமை தை 9 ஜனவரி 23 1:46 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. பூரட்டாதி நட்சத்திரம் 2:32 PM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். வசந்த பஞ்சமி. மாக மாத வளர்பிறை மிக மிக சிறப்பானது. திருமணமாகாத ஆண் பெண்கள் பூஜை செய்வதன் மூலமாக விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ரதி மன்மத பூஜை செய்வது வெற்றியை தரும். கலத்திர தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய ஏற்ற நாள். கலசம் வைத்து அல்லது ரதி மன்மத சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும். திருமண பந்தம் என்பது விரைவிலே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திர தினம், அதனால் தோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாள். அடுத்தது சனிக்கிழமை தை 10 ஜனவரி 24 12:40 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 2:15 PM வரை, பிறகு ரேவதி 2:15 வரை சித்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். சஷ்டி விரதம், முருகனுக்கான வழிபாடு செய்ய இது மிக மிக ஏற்ற நாளாக இருக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அனைவரும் முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும், பசுவிற்கு உங்களுடைய கரங்களால் தீவனம் தருவதற்கு மிக ஏற்ற நாளாகவும், இதனால் புண்ணியங்கள் சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள்.
அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தை 11 ஜனவரி 25 11:10 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ரேவதி நட்சத்திரம் 1:35 PM வரை, பிறகு அஸ்வினி. 1:35 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். இந்த நாள் கரிநாள், பானு சப்தமி, விஜய சப்தமி, வைவஸ்வத மன்வாதி, இது மன்வாதி புண்ணிய தினமாக அமைகிறது. ரத சப்தமி, விஸ்வக சப்தமி விரதம், அதாவது சோகம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சப்தமி விரதம் என்பது பொதுவாக சந்தான சப்தமி அல்லது ரத சப்தமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது குழந்தைகளின் நலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காகவும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும். இதில் சூரிய பகவானை, சிவ பார்வதியை வேண்டுவதன் மூலமாக இந்த நாளில வெற்றிக்கான வழி, சந்தான பாக்கியம் கிடைக்கும். குழந்தை வரம் என்பது அற்புதமாய் அமையும். பாவங்கள் நீங்கிடும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், செல்வம் பெருகும், நல்ல குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவை லைக் செய்யுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.